Hi sweeties, welcome to our channel Miss Sands. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க போய் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பிளாக் நம்ம என்னைக்கு எடுக்கிறோம்னா 31st டிசம்பர் 2023. அன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மறுநாள் என்னடா பிளான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு சடனாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி பிளான் போட்டா. ஸோ நாங்கள் ஆட்டோவில் மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும். போயிட்டு நாங்கள் மண்டபம் ரீச் ஆகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கே போய் மீட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னாலே எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ். அங்கேருந்து நாங்கள் பிளான் பண்ணி அப்படியே ஐபேக்கோ பக்கத்தில் இருந்தனால ஐபேக்கோ போனோம். அங்கே போய் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டோம். இப்போ திருப்பி போயிட்டு கிளம்ப போகிறோம். எங்கே கிளம்ப போகிறோம்னா சாம் விஷால் கான்செப்ட் போக போகிறோம். ஸோ அதுக்கு மொத்தமாக இந்த ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமை மாற்றி ஃப்ரெண்ட்லியாக ஒரு ட்ரான்சிஷனை போட்டு வந்துடுறேன். இதோ கிளம்ப போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். அதுதான் இப்போ இருக்க நமக்கு அடுத்து இருக்க வேலை. ஸோ நம்ம இப்போ அதுக்கு போகிறோம். ஸோ இப்போ போய் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபேஸை நம்ம டேப் பண்ணி வாட்டர்லாம் எடுத்துடலாம். இப்போ நான் ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிட்டேன். எப்போவுமே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மேக்கப் போடுறதா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் ஸ்கின் கேரை முடிச்சுட்டு நம்ம ஃபேஸுக்கு லைட்டாக ஒரு பேட்ச் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் வந்து சிசி க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே எனக்கு வெளில போகும்போது பர்ஃபெக்டாக மேக்கப் பண்ணிட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மேக்கப் பண்ணிட்டு போகிறது பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பேட்ச் ஒர்க்லாம் முடிச்சிட்டக்கப்புறமா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம். பிளெண்ட் பண்ணிட்டு லிப் பாம் போட்டுருணும். எப்போவுமே இந்த வின்டர் சீசனில் லிப் பாம் போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் பர்ஃப்யூமும் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அதுக்கு எடுத்து நல்லா பல்ஸ் பாயிண்டில் எல்லா இடத்துலையுமே அடிச்சுக்கிறோம். அடிச்சிட்டக்கப்புறமா அப்புறம் நம்ம பண்ண பேட்ச் ஒர்க்கை செட் பண்ணுறதுக்காக காம்பேக்ட் பவுடர் போடுறோம். எப்போவுமே காம்பேக்ட் பவுடர் ஃபேஸில் மட்டும் போடக்கூடாது, சேர்த்து நெக்லேயுமே அப்ளை பண்ணணும் எப்போவுமே. அதுதான் அப்போ தான் நம்ம ஸ்கின் டோனை ஈவனாக காட்டும். அப்புறம் காம்பேக்ட் பவுடர் போட்டதுக்கப்புறம் லைட்டாக ப்ளஷ் போட்டுக்கிறேன். ப்ளஷ் போட்டால் கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும் ப்ளஷ் பண்ணும்போது. ஸோ அதனால் ப்ளஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா காஜல் போட்டுக்கிறேன். காஜல் எப்போவுமே நம்ம ஐஸை நல்லாவே எடுத்துக்காட்ட ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நான் அழகாக என்னோடய நார்மல் ஹேர் ஸ்டைலை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறேன். எனக்கு எப்போவுமே அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எங்கே போனாலுமே. ஸோ அந்த ஹேர் ஸ்டைலே போட்டுட்டேன். கைஸ், இப்போ நம்ம கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட காஸ்டியூம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே. இப்போ நம்ம கிளம்புறோம். நான் இப்போ அங்கே போயிட்டு உங்களுக்கு இப்போ ஆட்டோவில் தான் போக போகிறோம். நான் இங்கேருந்து போய் என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் 2 பேருமே ஆட்டோ ஆர் மெட்ரோ இன்னும் டிசைட் பண்ணலை. அங்கே எப்படி போகிறோங்கிறது நான் உங்களுக்கு லேட்டர் அப்டேட் பண்ணுறேன். பாய். இப்போ நம்ம கான்செர்ட் நடக்கிற இடம் வந்துட்டோம். கான்செர்ட் எங்கேயும் இல்லை, நம்ம ஈஏல தான் நடக்குது. நானும் என் ஃப்ரெண்டோட அம்மா 3 பேரும் மெட்ரோவில் தான் வந்தோம். நம்ம ஆட்டோ கிடைக்கல. ஸோ நாங்கள் மெட்ரோலேயே வந்துவிட்டோம். மெட்ரோவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. நம்ம இந்த டெரியோட ஒரு ஐஃபையை போட்டுட்டு உள்ளே போனால் உள்ளே மொத்த க்ரௌடு ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தது. என்னடா பார்த்தா நியூ இயரோட ஈவெண்ட் நடந்துகிட்டு இருந்தது. அது தனி டிபார்ட்மெண்ட். அது உள்ள மால் உள்ளே நடந்துட்டு ஆக்சுவலாக நம்மளோட கான்செர்ட் வெளில நடந்துகிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் இந்த ஈவெண்ட்டை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். கான்செர்ட் ஆரம்பிக்க டைம் இருந்தனால. ஸோ ஈவெண்ட்டில் அந்த லேடி அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் NBIன்ட்டு ஒரு பார்லர் போயிட்டு நம்ம போய் ஐப்ரோ ட்ரிம் பண்ண வேண்டியது வந்து சரி நியூ இயருக்கு ட்ரான்சிஷனை போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐப்ரோ ட்ரிம்மையும் பண்ணிட்டேன். ஃபைனலி இப்போ கான்செர்ட் நடத்துகிற பிளேஸ்க்கு வந்துட்டோம். பார்த்தா செம்ம க்ரௌடு. நான் இவ்வளோ க்ரௌட் இருக்கும் எக்ஸ்பெக்டே பண்ணலை. டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. நம்ம ஜென்ரல் தான் எடுத்துருந்தோம். நம்ம டிக்கெட் ப்ரைஸ் வந்து 499. அப்புறம் நாங்கள் மோமோஸும் ப்ரௌனீஸும் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் கான்செர்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போன உடனே என் ஃபேவரட் சாங் முன்தினம் பார்த்தேனே அதை பாடினாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சாங்கு. நானும் சேர்ந்து ஜாலியாக வைபாக பாடிக்கிட்டு இருந்தேன். என் வாய்ஸ் கேவலமாக தான் இருக்கும் இருந்தாலும் பட் ஓகே, நம்ம என்ஜாய் பண்ண போனதுனால ஸோ நான் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நான் பாட்டு ஜாலியாக பாடிக்கிட்டு இருந்தேன் பாட்டு. அப்புறம் கான்செர்ட் நடுவுலேயே போய் மேலே போய் நாங்கள் கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த பிக் தான் இது. அதுக்குள்ளே நியூ இயர் செலிப்ரேஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 2024 பிறந்துருச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு வெளியே நான் செலிப்ரேட் பண்ண நியூ இயர் இது தான். இந்த நியூ இயர்க்கு நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்க கமெண்ட் சொல்லுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி 2024 டு ஆல். ஸோ ஸ்விக்கீஸ் நம்ம 2023லேருந்து 2024க்கு வந்துட்டோம். இன்றைக்கி நியூ இயர் மார்னிங். ஆக்சுவலாக நேற்று நம்ம கான்செப்ட்லேருந்து எப்படி வீட்டுக்கு வந்தோங்கிறத நான் வ்ளாக் எடுக்கணும்னு தான் நினச்சேன். பட் ஆட்டோ கிடைக்கிறதுக்குள்ளே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஒரு 1 o'clock அது மாதிரி ரேஞ்சில் தான் நம்ம வீட்டுக்கே ரீச் ஆனோம். இப்போ நியூ இயர் மார்னிங் ஆகிடுச்சு. நான் கோயிலுக்கு போயிட்டு இப்போ இன்ட்ரோ வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். இந்த டைமில் இன்ட்ரோ வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இன்ட்ரோ வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் போய் பாருங்கள். இந்த மறக்காமல் நம்ம சேனல் மிஸ் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா என்ன பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். தேங்க்யூ அண்ட் பை வீடியோஸ்.